கொம்பு சிவி ஆஹா சண்முக பாண்டியனோட நடிப்பில் சமீபத்தில் பொன்ராமுடைய டைரக்ஷனில் வந்த படம் தான் இந்த கொம்பு சிவி. இந்த கொம்பு சிவி படத்தை வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. தேட்டரில் ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங். அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்ராமுடைய டைரக்ஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பை பாலசுப்ரமணியம் வந்து ஒண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் பை தினேஷ் பொன்ராஜ், மியூசிக் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல் அப்படின்னாலே ஒரு தனி வைப்பு தான். அதுலேயும் வந்து பார்த்தா இது அந்த ஃபஸ்ட்டு ஒரு சாங்கு, அது ஒரு அம்மா பாடலுங்கும் போது அந்த அம்மா பாடலுக்கு அருமையான ஒரு டியூனு. அந்த டியூனில் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட்டு ராஜா சார் வாய்ஸ், அவரே தான் பாடியிருக்காரு. ஸோ ராஜா சாரும் யுவன் சங்கர் ராஜா ரெண்டு பேரும் இணைந்து பாடிய அந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்துடைய ஹீரோயின், அவங்க பேர் தர்ணிகா வந்து இதில் ஒரு போலீஸ் காப்பாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கடைசியாக வந்து ஒரு முடிக்கிறாப்புல. எப்படின்னா, வைகை டேம் நிறைய பேர் தெரியும் இல்லையா, மதுரையில் இருக்குது வைகை டேம். இந்த வைகை டேமில் வந்து நீர் தேக்கப்பட்டு அங்கேருந்து பாசனத்துக்கு வந்து விடுறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம், சுத்துப்பட்டியில் இருக்கிற அத்தனை ஊருக்கும். இப்போது வைகை டேம் வந்து கட்டும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சில கிராமங்கள், அதாவது இந்த கரையோரமாக இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி அந்த டேமை கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டிட்டாங்க. அப்படி கட்டினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கரையோரமாக இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்த பூமி, விளைச்சல், விவசாயம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டது. அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து லோன்லாம் வாங்கி, கடன் வாங்கி இது மாதிரி விளைச்சலுக்கு போட்டு அது வந்து டேம் கட்டினால வீணாக போய், அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தூக்கு போட்டு தூங்கி, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து அந்த அவரோட ஒய்ஃபும் வந்து அதே கவலையில் இறந்துடுறாங்க. அவருக்கு பிறந்த பையன் தான் நம்ம சண்முக பாண்டியன். பாண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. பாண்டி வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி ஆனதுனால அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் வந்து யாரும் பெருசாக வந்து கேர் பண்ணுற மாதிரிலாம். ஆனால் இவங்க அம்மா இறந்து போனப்போ ரொம்ப கேரிங்காக பார்த்தது வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தலைக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரொக்கப்புலி தான். ரொக்கப்புடி ஒரு புல்லட்டில் தான் வருவாப்பில், அவர் தான் நம்ம சரத்குமார் சார். ஸோ சரத்குமார் சார் வந்து ஒரு செம்ம கெட்டப்புது, அந்த புல்லட்டில் வருவார், வந்துட்டு எல்லோரும் ஊருக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். சரி, அப்படி என்ன வேலை செய்கிறாரு, என்ன தொழில் செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதை தான் கொஞ்சம் காமிக்கிறாங்க, கொஞ்சம் விரிவாக காமிக்கிறாங்க. அப்போது இந்த பையன் பாண்டி சொல்கிறாப்புல, இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாலாம் போனதுக்கப்புறம் நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, நான் உங்கள்கிட்ட அடியாளை செஞ்சிடறேன். என்ன நினச்சிருக்கேன், என்னை பார்த்தா நான் அடியாள் மாதிரியா தெரியுது, போட அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுவார். ஆனால் இல்லை, நான் உங்கள்கிட்ட தான் அடியாளா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியாளா வந்து சேர்றாப்புல. அடியாளா சேரும்போது என்ன வேலை அப்படின்னு கேட்டோம் இல்லையா, இப்போ ரொக்கப்புடி சொல்கிறாப்புல, இங்கே வர்றா நம்ம தொழிலில் ரொம்ப முக்கியம், நாம் மாட்டினாலும் பையன் மாட்டக்கூடாது, என்ன பையன் மாட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தா கஞ்சா வியாபாரத்தை ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்கார் ரொக்கப்புடி. அதனால தான் ரொக்கமாக பணம் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கெல்லாம் நான் இருக்கேன் இந்தா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த கஞ்சா வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கிற அந்த ரொக்கப்புலிக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறாரு பாண்டி தான் சண்முக பாண்டியன். அவருடைய ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ். அதாவது 6 அடி சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல, பையன் அவங்க மாமா மாதிரி அப்படின்வாங்க. உண்மையிலேயே அவங்க மாமா இருக்கார்ல, எல்கே சுதீஷ், செம ஹைட்டு. ஸோ அதனால் வந்து அந்த ஹைட்டு ஓகே. லுக்கெல்லாம் பார்த்தோன்னா கேப்டனோட லுக்கு. ஸோ கேப்டனோட லுக்கு, அந்த முடி, ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த அவருடைய முதல் படம், அந்த படம் வந்து தூரத்தேடி முழக்கம் ஞாபகம் வந்துருச்சு. அதில் இப்படி தான் வருவார், இவ்வளோ தூரம் முடி வச்சுக்கிட்டு ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு இப்படியே துண்டு ஒன்று மாட்டிக்கிட்டு இப்படியே வருவார். அந்த மாதிரி ஒரு கெட்டப் இந்த படம் ஃபுல்லாக வேஷ்டி சட்டை தான். ஆனால் கேப்டன் அப்படின்னா நம்ம ஞாபகம் வர்றது ஃபைட்டு. சண்முக பாண்டியனுக்கு சூப்பராக வர்றது ஃபைட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மாஸ் இன்ட்ரடக்ஷன் செம்மையாக இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா அதாவது ஒரு சில இடங்கள்லாம் நமக்கு வந்து அந்த ஒரு நினைவுக்கு வந்துட்டு போச்சுனால அந்த காலில் இப்படி எட்டி உதைக்கும் போது அவங்க அப்பா ஞாபகத்துக்கு வர்றாரு. ஸோ கேப்டன் வந்து வழக்கமாக போக இந்த புருவத்தை அப்படி தூக்குவார். அந்த புருவத்தை தூக்குறது கூட அவ்வளோ அழகாக இருக்குது சண்முக பாண்டியனுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சண்முக பாண்டியனோட லுக்கு, அப்பியரன்ஸ் எல்லாம் சூப்பர். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன மாதிரி ஜானரான படம் அப்படின்னு பார்க்குறப்போ, இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கதைப்படி வந்து இவங்க இந்த கஞ்சா கடத்துறதுன்னா அந்த ஊரில் வேறு ஒன்றும் விளைச்சல் எதுவும் இல்லை. வைகை டேம் திறந்து விட்டதுனால இந்த மீன் பிடிக்கிற கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கும். அந்த மீன் பிடிக்கிற கான்ட்ராக்டை அந்த ஊர் மக்கள்லாம் இது பண்ணிக்கிறாங்க. அதை வந்து எதிர்த்து ஒருத்தர் வந்து நான் கான்ட்ராக்டில் ஏலம் எடுக்கிறேன் அப்படின்னு வந்தபோது, அந்த ஏலம் எடுக்கும்போது தான் ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷனாக அதை காமிக்கிறாங்க. சண்டை வருது, ஏலத்தையே ஒரு மாதிரி அப்படின்னு களைச்சி விட்டுறேன், இனி மீன் பிடிக்கிறது நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போது இந்த படம் கதை அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஹீரோயின் வந்து ஒரு போலீஸ் காப்பு,
ஹீரோ வந்து கஞ்சா கடத்துறவர், ஹீரோடைய வெல்விஷர் அவர் வந்து சரத்குமார் சார், அவர் தான் அந்த மெயின் பிளானிங் ஃபார் கஞ்சா கடத்துறது. ஸோ இப்போது இந்த கஞ்சா விளைவிக்கிறது, கஞ்சா கடத்துறதுன்னு சொல்லி இது எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நிலக்கோட்டை அப்படிங்கிற, நிலக்கோட்டைலாம் தேனி பெரியகுளம் சைடில் இருக்கக்கூடிய ஊர். ஸோ அந்த ஊரில் எப்படி வந்து கஞ்சா விளைவிக்கிறாங்க, எப்படி வந்து எடுத்து வராங்க, கரும்பு தோட்டத்துக்குள்ளே எப்படி வந்து பயிரிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த கஞ்சா விற்கிறத ஒரு படமாக எடுக்கிறது அப்படின்னு இப்போ படத்துடைய கருவுக்கு வருவோம். இந்த கஞ்சா விற்கிறது ஒரு படமாக எடுக்கிறது அப்படிங்கும்போது நான் வந்து எனக்கு கொஞ்சம் பேக்கில் போகிறேன். 1999 2000 சேதுன்னு ஒரு படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு சீனில் வந்து ஸ்ரீமன் ஆக்டர் வந்து ஏதோ ஒன்று பிடிச்சி எடுத்துகிட்டு இருப்பார். அப்படி சீக்ரெட் மாதிரி வச்சு எடுத்து கஞ்சாடா சூப்பர் சரக்கு அப்படின்வார். அப்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த காலேஜுக்கு வெளியில் பசங்கள்லாம் இந்த மாதிரி கஞ்சா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பகோணம் காலேஜ் இதில் வந்து பண்ணுற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. அது முதல் படம். ரெண்டாவது படம் வந்து நந்தாவில் வந்து பாலா என்ன பண்ணியிருப்பார்னா, இது என்ன காலேஜ் உள்ளே கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்ப்பேன். மூணாவது படத்தில் கஞ்சா எப்படி பயிரிடுறாங்க, எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு படம் எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 படங்களும் பார்க்குறப்போ என்னென்னா, சில விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத மாதிரி இலைமறை காயாக பெரியவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு சின்ன குழந்தைங்களாம் தெரியாமல் அப்படிலாம் இருந்தது. அப்படி தான் இருந்தது. ஆனால் அதை வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைத்தது அப்படின்னா இந்த மாதிரி சில படங்கள். அப்போ வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் இருக்கிறாங்க, டவுன் சவுத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்துட்டார். இதை சாதாரணமாக நான் நினைக்க முடியல. காரணம் என்னென்னா, இதை தொன்று தொட்டு அடுத்தடுத்து வர படங்களில் இன்றைக்கி பார்த்தா லோகேஷ் கனகராஜ் படங்களில் நிறைய படங்களில் வந்து இந்த கஞ்சான்னு கஞ்சா வச்சே படம் வருது. நம்ம வந்து என்ன பொட்டம் இருக்காங்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் கொக்கைன் இருக்கிறது, இது மாதிரி ஒரு போதைப் பொருள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. அது கஞ்சாவான்னு சொல்ல மாட்டாங்க, கொக்கைனா அபினா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போது இதெல்லாத்தையும் சொல்லி படம் எடுக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேர் சொல்லும் பொழுது இல்லை, அந்த அந்த இவங்க வந்து கடத்துறாங்க அப்படின்னோடனே அந்த கடத்திட்டு போகிறாங்க, இந்த எப்படி கடத்தி எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, அதில் எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க, இதுதான் படம். லோக்கல் போலீஸ் எப்படி சமாளிக்கிறாங்க. ஸோ லோக்கல் போலீஸாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா இந்த புதுசாக அப்பாயிண்ட் ஆகி வராங்க ஹீரோயின் தார்னிகா. யார் ஃபஸ்ட்டு படமாச்சே நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்து யாருன்னு கேட்டால் நாட்டாமையில் டீச்சர் அப்படின்னாங்க. நாட்டாம டீச்சரா? அவங்களா இப்படி இருக்காங்க? இல்லைங்க அவங்க பொண்ணு அப்படின்னாங்க. அவங்க பொண்ணா? டீச்சர் எனக்கு கவுண்டமணி சார் தான் ஞாபகத்துக்கு டீச்சர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லை, அதில் வந்து அந்த டீச்சரோட பொண்ணாக தான் தார்னிகா. ஸோ அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் நல்லா அப்பியரன்ஸ் நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் ஓவராலாக வந்து பார்த்தோன்னா இந்த கஞ்சா கடத்தினா இப்போ இதில் என்ன ஃபைனலாக எல்லாத்தையும் ஊர் மக்களுக்கு காசு வேணுங்கிறதுக்காக இவங்க வந்து அந்த கஞ்சா கடத்தி அதை வந்து ஆந்திராவுக்கு கொண்டு போய் விற்று, ராஜமுந்திரிக்கு விற்று அதில் வரக்கூடிய காசை வச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சலாம்னு நினைக்கிறாங்க. இதான் வந்து கதையோட ஓவரால். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் காமிக்கிறப்போ என்னென்னா, ஒன்று வழிமுறைகளை சொல்லித்தர மாதிரி இருக்குது. இதை எப்படி கடத்தணும், எப்படியெல்லாம் வைக்கணும், எப்படி பவுடர் போடணும், இது மாதிரி. அப்புறம் காவல்துறையினர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. அவங்களே ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் அவங்களே எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து இந்த படத்துடைய ஓவரால் நடிப்பு, கதை, அவங்க நடித்ததெல்லாம் விட்டுறோம். மையக்கரு ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறதுக்கு தான் பொன்ராம் எடுத்திருக்காரு. அந்த வைகை டேமில் வந்து கட்டினதுனால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுங்கிறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் இந்த கதையை இங்கே கொண்டு வரும்போது வேணாமே, இதை பற்றி பெருசாக காமிக்க வேணாமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதே சமயத்தில் ஓவராலாக பார்க்கும்போது கொம்பு சீவி அப்படிங்கிற படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் படமாக இருக்குது. எப்பவுமே பொன்ராம் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாப்புல. இந்த ரெட்டக்குழல் துப்பாக்கின்னு சொல்லிட்டு அந்த வருத்தப்படா வாலிபர் சங்கத்தில் வந்து சத்யராஜ் சாருக்கு வந்து அது பயங்கர ஹிட்டு. அந்த இதை வந்து அதே மாதிரி கெட்ட பேர் அதில் ஃபுல்லாக அந்த நரைச்ச முடி இதெல்லாம் வச்சு சரத்குமார் வர்றதும், அதே மாதிரி இந்த ரெட்டக்குழல் துப்பாக்கி எடுத்து வந்து டேய் இதாண்ட நம்மளை காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்கிறதும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே ஆகிடுச்சு நினைக்கிறேன் பொன்ராம் அவர்களுக்கு. அண்ட் அந்த ஒரு கான்செப்ட்லாம் பார்க்கும்போது சமயத்தில் திடீர்னு என்னென்னா, சீரியஸான சீனு டக்குன்னு சிரிப்பு வருது, சிரிப்பான ஒரு சீனுக்கு முடிஞ்சுனா டக்குன்னு சீரியஸ் ஆகிடுது. ஸோ இந்த கிராஃப் வந்து இப்படி ஏறி 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 இறங்கிட்டே இருக்கு. இந்த படம் வந்து சிட்டியில் எப்படி போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் சுமாராக தான் போகுது. ஆனால் டவுன் சவுத்தில் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. காரணம், இந்த மாதிரியான காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் படத்தை அவங்க ரசிக்கிறாங்க.
அதுதான் நம்பர் 1. ஸோ அதனால் வந்து டவுன் சவுத்தில் இந்த படம் வந்து நல்ல ஒரு கலெக்ஷனில் இருக்குது. அண்ட் சரத்குமார் சார் வந்து காமெடி படங்களாக பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜானகிராமன் ஒரு படம் பண்ணார். அந்த ஜானகிராமன் படமும் காமெடி படம் தான். அந்த படமும் அதே மாதிரி தான். பிஎன்சி சென்டரில் சூப்பர் டூப்பர் ஹிட். ஏ சென்டரை விட ஏ சென்டரில் விட பிஎன்சியில் சூப்பர் டூப்பர் ஹிட். நிறைய பெரிய கலெக்ஷன், பெரிய படமாச்சு. ஸோ அவர் எப்போயாவது ஒரு இந்த மாதிரி காமெடி படம் பண்ணுவார், ஆனால் நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த படத்துலேயும் வந்து அவர் பண்ண காமெடியான சீனு, அந்த படம் டைலாக் டெலிவரி, அவர் நடந்துக்கிட்ட விதம், நம்ம வந்து அவர் சரத்குமார் அவர் அடிக்க 10 பேர் என்ன அப்படின்னு நினைக்கும் போது இல்லை சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த படத்தில் பாட்டு யுவன் சங்கர் ராஜா சாங்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உசிலம்பட்டின்னு ஒரு சாங் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. ஓப்பனிங் டைட்டிலில் வர அந்த அம்மா சாங், அந்த அம்மா படமும் நல்லா இருந்தது. ஸோ ஆக மொத்தத்தில் எனக்கு வந்து என்னென்னா, இப்போது கம்மிங் பேக் இந்த படத்தில் வந்து பொன்ராம் பற்றி சொல்லிட்டோம், மியூசிக் பற்றி சொல்லிட்டோம், சரத்குமார் சார் பற்றி சொல்லிட்டோம். நல்லா ஆக்ஷன், நல்லா இருந்தது. கதை கொஞ்சம் ஏற்றி இறக்கமான அந்த கிராஃப் எல்லாம் இருந்தது. ஆனால் மெயின் பாயிண்ட் சண்முக பாண்டியன் வந்து நல்ல நடிகராக வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது அவருக்கு. நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ், அந்த ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. கண்டிப்பாக சிறந்த ஒரு நடிகராக வரலாம். இன்னும் கொஞ்சம் அதற்கான முயற்சிகள் தேவை, அதுக்கான ட்ரைனிங் தேவை. வேரியஸ் டேரக்டர்ஸ்ட்டை நிறையா ஒர்க் பண்ணணும், நிறைய வித்தியாசமான படங்கள் ஒர்க் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் என்னென்னா, ஒரு இயக்குனர்கள் வந்து எனக்கு என்ன நடக்குது பேக்ரவுண்ட்லாம் தெரியாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், சண்முக பாண்டியன் வந்து பீயிங் ஒரு பெரிய லெஜெண்டரி ஆக்டருடைய பையங்கிறதுனால சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லி தரும்போது ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாங்களோ, போதும் சார், இது போதும் சார், சூப்பராக இருக்குது சார், இது பண்ணிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்தா அவரும் இதை வந்து யோசிக்கணும். என்னென்னா, உங்கள்கிட்ட அப்படி அப்பாவுடைய பேரை வச்சு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல நடிகனாக வரலாம், சூப்பரான நடிகனாக இருக்கலாம், ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பு, ஒரு முயற்சி எடுத்து ஒவ்வொரு சீனையும் இதை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி நடக்கலாமா, இப்படி நடக்கலாமா, நடந்து வரும்போது இப்படி யோசிக்கலாமா, என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரூம் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். அண்ட் வரப்போகிற ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் எல்லாருமே சண்முக பாண்டியனுக்கு இன்னும் நிறைய ரிஹர்சல் கொடுங்க. ஏன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன், ஆனாலுமே நான் வந்து புரட்சிகலை விஜயகாந்தை வந்து ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப ஒரு அட்டாச்சான ஒரு பர்சன் எனக்கு. ஸோ அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்லேயே ஒரு விஷயம் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். எங்கள் அண்ணன் பையன் நல்லா இருக்கணும், நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நல்லா இருக்காப்புல, சூப்பராக இருக்காப்புல, சூப்பர் ஆக்ஷன் பண்ணுறாப்புல. ஸோ அந்த சூப்பர் ஆக்ஷனை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி, ஆக்ஷனில் இருக்கிறத பாட்டில், டான்ஸில், அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷனில், டைலாக் டெலிவரியில், அதிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். இந்த படத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆக்சுவலாக வந்து படைத்தலைவன் படத்தை விட இதில் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்த படத்தில் இன்னும் நான் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் கொம்பு சிவி is a commercial comedy action entertaining film.